கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்ன, வாட் இஸ் ஃபெய்த் பார்த்தோம். க்ரோயிங் இன் ஃபெய்த்னா என்னன்னு பார்த்தோம். விசுவாசத்தில் வளருவது என்றால் என்னன்னு பார்த்தோம். அண்ட் ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ் பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் பார்த்தோம். அண்ட் ஃபெய்த் இன் ஆக்ஷன் பார்த்தோம். செயலில் வெளிப்படும் விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். Faith in God's character, தேவனுடைய குணாதிசயங்களின் மீது விசுவாசம் என்பதையும் பார்த்தோம். அண்ட் விசுவாசத்தினால் நடப்பது, walking by faith அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் faith that moves mountains, மலைகளை தகர்க்கும் விசுவாசம் என்பதையும் பார்த்தோம். overcoming doubt, சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்றதையும் பார்த்தோம். சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் faith in God's plan, தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலும் நமக்கு தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மள நடத்தி கொண்டிருப்பார். நாம தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே நம்மளை குறித்தான ஒரு பிளான் அவருக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனா அதை நம்ம தான் அதை உணர்றது இல்லை. நமக்கு தோல்விகளோ நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத நிலைமை இருக்கும் போது நம்ம நினைப்போம், கடவுள் என்ன மறந்துட்டாரு, கடவுள் என்ன இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா நம்ம தோல்விகள்லயும் சரி, நம்மளுடைய அவமானங்கள்லயும் சரி, நம்மளுடைய வேதனைகள்லயும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம அறிந்தவர்களாய் செயல்படுவதுதான் தேவனுடைய திட்டத்தின் விசுவாசம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை எதுவுமே தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம மேல ஒரு பிளான் வைத்திருக்கிறார். எதுவுமே நம்மளுடைய தீமைக்காக அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னு சொல்லி உணர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடைப்படுகிறார். சோ ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்த ஒரு தேவ மனிதரை பற்றி இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவருடைய திட்டத்தின் படியாய் நடந்தவரும் அதற்காக காத்து கொண்டிருந்தவர் யாருன்னா யோசேப்பு. சோ யோசேப்பு பத்தியான கதை நமக்கு தெரியும். சிறு வயதிலேருந்தே அவர் சொப்பனங்கள் அதிகமாய் காணக்கூடியவராய் இருந்தார். அவருடைய சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, சொப்பனக்காரன் வருகிறான் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா. சோ சிறு வயதுல இருக்கும் போது நீங்க ஆதியாகமம் 37 அதிகாரம் 39 அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அவருடைய சொப்பனங்களும் அவருடைய சொப்பனங்களுக்கான விளக்கங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் யோசேப்பு. சிறு வயதுல அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது அரிக்கட்டு என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது, உங்க அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி சகோதரர்கிட்டயும் தன் தகப்பன்மார்கிட்டயும் இத சொல்லும் போது சகோதரர்கள்லாம் அதை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டாங்க. ஒரு சொப்பனத்தையும் சொல்லுகிறான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் கூட என்னை வணங்குச்சு அப்படின்னு சொல்றாரு யோசேப்பு. சோ அதை கேட்ட தகப்பன்மாரும் சரி, தன்னுடைய சகோதரர்களும் சரி ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. தகப்பன் கேட்கிறாரு, நாங்க எல்லாம் உன்னை வணங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி தகப்பன் கோபமா கேட்கிறாரு. சோ சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பொறாமப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தகப்பன்மார் மட்டும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு கொண்டே இருந்தா, என்ன இந்த பையன் இப்படி எல்லாம் கனவு கண்டு சொல்கிறானே அப்படின்னு கூட யோசிச்சு கொண்டிருந்தா. பட் ஆனா சகோதரர்கள் அப்படி இல்லை, அவனை கொலை செஞ்சிடணும், அவனை கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த சொப்பனம் எல்லாம் பலிக்காம போவாங்க, அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சோ ஒரு சகோதரனை தன்னோட சொந்தத்தை கொல்லுவதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இல்லையா. கூட பிறந்த ஒரு சகோதரனை கொல்லுவதுங்கிறது மனித தன்மை அற்ற செயல். சோ அப்படியாய் யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமை நிமித்தம் இப்போ கூட நிறைய சொத்துக்காக பெண்ணுக்காக கூட அழிக்கிற சகோதர. சோ இதெல்லாம் மனித தன்மை அற்ற செயல் இல்லையா. சோ யோசேப்பை அழிக்கிறதுக்காக சகோதரர்கள் வகை தேடி கொண்டிருந்தாங்க. சோ அவனை ஆடு மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க துஷ்ட மிருகம் அவனை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தகப்பன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ரூபன் மட்டும் அதை கேட்டுட்டு, சகோதரன்ல ஒருத்தர் ரூபன் மட்டும் அதை கேட்டுட்டு நம்ம
யோசேப்பை கொல்ல விடக்கூடாது, அந்த ரத்த பழிக்கு நாம எல்லாரும் ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மட்டும் கொஞ்சம் சகோதர சிநேகம் உடையவனா இருந்ததுனால நம்ம குழியில தள்ளி விடலாம், தண்ணி இல்லாத ஒரு குழியில தள்ளி விடலாம், அதுக்கப்புறமா யாருக்காவது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர்கிட்ட சொல்றான். இது ரத்த பழி உங்களுக்கும் என் மேலேயும் வராம இருக்கும், அதனால நம்ம இந்த குழியில தள்ளிடலாம் யோசேப்ப, ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்ட காமிச்சிடலாம், துஷ்ட மிருகம் அடிச்சிடுச்சுன்னு சொல்லி காட்டிடலாம், அப்போ ரத்த பழி யார் மேலேயும் வராம இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ மற்ற சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு குழியில தள்ளி விட்டுடுறாங்க. சிறிது நேரத்தை கழிச்சு பார்க்கும்போது அந்த குழியில யோசேப்பு இல்ல. மீதியானையர்கள் யோசேப்ப எகிப்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்க பார்வோன் இடத்துல விற்று விடுகிறாங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புத்தான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். போத்திபார் வீட்டுல இருக்கிறா இல்லையா. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். நம்மளோடையும் கர்த்தர் இருக்கும்போது நம்மளும் காரிய சித்தி உள்ளவராய் இருப்போம் இல்லையா. சோ கர்த்தர் அவனோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கொண்டு யோசேப்பினிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கிட்டார். சோ தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். சோ யோசியும் அவன் தான் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல போத்திபாரின் மனைவி யோசேப்பின் இடத்துல கொஞ்சம் பாவம் செய்யும்படி அழைக்கிறா. ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்த யோசேப்பு பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுகிறான். அதே சமயத்துல போத்திபார் எனக்கு உன்னை தவிர இந்த வீட்டுல எல்லாவற்றுக்கும் அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறார் யோசேப்பு. ஆனா போத்திபாரின் மனைவி போத்திபார் கிட்ட யோசேப்பை பற்றி தப்பாக சொல்லி சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுகிறார். சோ சிறைச்சாலையில வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, சிறைச்சாலை தலைவருடைய கையில இருக்கிற எல்லாரையும் யோசேப்பின் கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டார். சோ நாமளும் நம்மளுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நம்ம போற இடமெல்லாம் நமக்கு தண்டனையா கொடுத்திருக்கிறாங்கன்னு கூட நினைப்போம். நம்ம செய்யாத தப்புக்கு சில தண்டனைகள் கிடைச்சிருச்சுன்னு கூட நினைப்போம். ஆனா அந்த இடத்துல கூட நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாய் தான் ஆண்டவர் நம்மளை வைப்பார். இது நான் நிறைய இடத்துல நான் உணர்ந்திருக்கேன். சோ நீங்களும் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன். சோ இந்த இடத்துல சிறையில் சாலையில இருக்கும் போதும் ஜெயில இருக்கும் போதும் பார்வோனின் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறவரா இருந்தார். சோ ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை முழுக்க நம்ம வாசித்தா தெரியும் பார்வோனுடைய கனவு என்ன, அதற்கான அர்த்தங்கள் என்னன்னு டீட்டெயிலா விளக்கி இருப்பார். சோ 41வது அதிகாரம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். சோ பார்வோனின் ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறாரு, பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யார் உண்டு அப்படின்னு சொல்லுகிறாரு. பின்பு யோசேப்பை நோக்கி சொல்லுகிறார், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. சோ நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய், வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பாங்க, சிங்காசனத்தின் மேல மட்டும்தான் நான் பெரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். சோ ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற பாரம் என்ன, அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி யோசேப்பு உணர்ந்தான்.
உணர்ந்ததுனால மாத்திரம்தான் இப்படியான ஒரு வார்த்தை பார்வோன் ராஜா இடத்துல இருந்து வந்தது. சோ சிங்காசனத்தின் மேல மட்டும்தான் நான் உயர்ந்திருப்பேன், மற்ற எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட கொடுக்கிறாரு. ஞானமும் விவேகமும் உள்ளவன் யாருமே இல்லைன்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். சோ தேவனுடைய திட்டத்தை அறிந்தவங்க, தேவன் திட்டத்தின் மேல விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற விவேகமும் ஞானமும் வேற யார்கிட்டயுமே இருக்காது இல்லையா? நம்ம ஆண்டவருடைய பிளான் என்னன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு விவேகம் இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு ஞானத்தோட செயல்படுவோம், ஒரு விவேகத்தோட செயல்படுவோம். எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம அதனதன் காலத்துல ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு சொல்லி அவருடைய நடத்ததுக்காக காத்து கொண்டிருக்கணும். யோசேப்பை போல காத்து கொண்டிருக்கணும். அததான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்திலயும் என்னிடத்திலயும் விரும்புகிறார். அவருடைய திட்டம் என்னன்னு சொல்லி அவர் பாதத்துல அமர்ந்து கொண்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் மேல நீங்க வைத்திருக்கிற திட்டம் என்ன? யோசேப்பை போல எனக்கும் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க, அந்த தாளந்துகளால நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து கேட்கணும். கேட்டு அவருடைய பிளான் என்ன நாம தெரிந்து கொள்ளணும். அவர் சொல்லுகிற வரைக்கும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிளான தெரிந்ததுக்கு அப்புறமா அந்த பிளானின் படியாய் நாம நடக்க நம்ம ஞானமும் விவேகமும் உள்ளவர்களா இருக்கணும். இதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே நம்ம செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. ஏன்னா we should be the role model for everyone. நாமளே எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதோ செஞ்சுட்டோம்னா நம்மளை பார்க்கிறவங்க நம்மள ஏளனமாய் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் ஆயிவிடும். சோ நாம என்னைக்குமே விவேகத்தை கையாண்டவர்களாய் ஞானமாய் செயல்படுகிறவர்களாய் இருந்து யோசேப்பை போல உயர்த்தப்படுகிறவர்களா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய திட்டம். நம்மள ஆண்டவர் உயர்த்தி வைக்கணும் தான் ஒவ்வொரு நாளும் அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையும் சத்தியமுமா இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் கொள்வோம். அவருடைய திட்டத்திற்காக நம்ம காத்திருப்போம், விசுவாசம் கொண்டு காத்திருப்போம். யோசேப்பு போல உயர்த்தப்படுவோமா? ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க இருவர் மூவர் நாமத்தை நமக்கு கூடி இருக்கிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த இடத்துல நீங்க வாசம் செய்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கும் கூட ஆண்டவரே உங்க தேவ திட்டத்தின் மேல விசுவாசம்னு சொல்லி அந்த டாபிக்ல எங்களோட நீங்க இடைப்பட்டீங்களே. யோசேப்பை குறித்து தியானித்தோமே ஆண்டவரே. அப்பா, யோசேப்பு உங்க திட்டத்துக்காக ஆண்டவரே பொறுமையோட காத்திருந்தானே, பாவத்தை வெறுத்தி ஓடுனானே. அதே போல ஆண்டவரே நாங்களும் எங்களை நெருக்கி வருகிற பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே உதறி தள்ளிவிட்டு ஓடவும் ஆண்டவரே உங்க திட்டத்தை நோக்கி நாங்கள் செயல்படவும் விவேகமும் ஞானமும் உள்ளவர்களாய் நாங்கள் செயல்பட எங்க ஒவ்வொருவரையும் உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. யோசேப்பின் உயர்வை உங்க மக்களுக்கு தாருங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஸ்ரீ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.